வேலூரில் இளம்பெண்ணை ஆட்கொள்ளி சிறுத்தை வேட்டையாடி கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? நேரில் பார்த்தவர்கள் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பெற்றோருக்கு பக்கபலமாக இருந்த இளம்பெண்ணை ஆட்கொள்ளி சிறுத்தை வேட்டையாடி கொன்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேல்மாயில் அடுத்துள்ள துருவம் கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் வளர்மதி தம்பதியின் இளைய மகள்தான் அஞ்சலி. மதிய வேளையில் வீட்டிலிருந்த அஞ்சலி இயற்கை உபாதை கழிப்பதற்காக வெளியே சென்றுள்ளார். அப்போதுதான் அரங்கேறியது அந்த கோரச் சம்பவம். வனப்பகுதியில் இருந்த ஆட்கொள்ளி சிறுத்தை ஒன்று அஞ்சலியை வேட்டையாடி கொன்றுள்ளது. இந்த சம்பவம் அரங்கேறிய போது அப்பகுதியில் இருந்த இளைஞர்கள் சிலர் பதறியடித்து ஓட்டம் பிடித்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பதைப்பதைப்பான சம்பவத்திற்கு பிறகு மற்றொரு பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. வீரிச்செடிப்பள்ளி கொல்லைமேடு என்ற பகுதியில் சதாசிவம் என்பவரது வீட்டின் அருகே சிறுத்தை புகுந்து அங்கிருந்த கோழியை தூக்கிச் சென்றுள்ள சம்பவம் பதற்றத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது. பால் கறக்கலான்னு வெளியே வந்து மாட்டு கண்ணிட்டு விட்டு பால் காந்தனுக்கிறோம், கோழி ஓன்னு கத்தின்னு ஒன்று ஓடி வந்துச்சு. அதுக்கப்புறமா நாய்ங்களும் ஓடுது சார், போக மாட்டேங்குது. நாய் பயந்துன்னு வருது. பார்த்தா செகுலியாக போச்சு. பேட்டர் போட்டால் சிறுத்தை தான் அது. இவ்வளோ உயரம் ஒரு 3 அடி உயரத்தில் போச்சு சார். அது ஏற்கனவே பட்டாசு வெடித்து விரட்டி இருந்ததாக கூறும் குடியிருப்பு வாசிகள் தற்போது மீண்டும் சிறுத்தையின் நடமாட்டம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 4 சிறுத்துக்கு நாங்கள் பார்த்தோம். வீட்டான வந்து கலாட்டா பண்ணுறதுக்குள்ளேயே நாங்கள் பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுலேயே வாசுபடியான கதுவை தந்துட்டு வாசுபடியானந்தே கொளுத்தி விசிறி போட்டோம் பட்டாசுங்களை. அந்த சவுண்டு கேட்கறதுக்குள்ளேயே பயந்து போயிடுச்சிங்க. பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு அதுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் பக்கத்தில். அது வந்து துருவத்தாண்ட பக்கத்தில் வந்து அந்த பாப்பாவை கச்சி போட்டு போயிட்டு இருக்குது. எல்லாமே நாஸ்தியாக கச்சி போட்டு போயிட்டுருக்குது. இப்போ அங்கே முந்தநேரத்து 2 நாளைக்கு முன்னே இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காக இப்படி இந்த பக்கம் வந்துட்டுக்குது. எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதுக்கு எதனா கவர்மெண்ட் பார்த்து செய்யணும். எங்களுக்கு ஒரு சமீனா கூட எங்களை கச்சிச்சுனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து கூட எங்களுக்கு வழி வசதி இல்லை. இரவு முதல் யாரும் தூங்கவில்லை என புலம்பும் கிராம மக்கள் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்க சோலார் மின்வேலி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இந்த சம்பவத்தால் மக்கள் பீதியில் உறைந்திருக்க கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக ஆட்கொள்ளி சிறுத்தையுடன் போராடி கொண்டிருப்பதாக வேதனை தெரிவிப்பதோடு தங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என கதறுகின்றனர். அத்துடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியையொட்டியுள்ள தங்கள் பகுதிக்கு சாலை வசதி, பேருந்து மற்றும் மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் உமா சங்கர். துருவம் கிராமத்தில் முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள உதவி வன பாதுகாவலர் மணிவண்ணன் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். 2 நாளா எங்க ஸ்டாஃப்ஸ் பிளஸ் ஸ்குவாடு எல்லாருமே ஒரு 15 பேர் 2 ரேஞ்சர் தலைமையில் ட்ரோன் கேமரா வச்சு பேரம்புலேட் பண்ணிட்டோம். 2 நாளாக பண்ணிகிட்ருக்கோம். இன்ன வரைக்கும் எதுவும் அதில் சைட் ஆகலை. இருக்கிறது சிறுத்தை எதுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாத பண்ணிகிட்ருக்கோம். அது போக இன்றைக்கி 4 ட்ராப் கேமரா கொண்டு வந்திருக்கோம். அதில் 3 ட்ராப் கேமரா அந்த மக்கள்கிட்ட லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு எந்த இடத்துல வரலாம், சந்தேகமான இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துகளில் ட்ராப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இப்போ மக்கள் சம்மந்தமாக பீதி அடைய வேணாம். வனத்துறை வந்து நாங்கள் ஃபுல்லாகவே பராமலேட் பண்ணி நாங்கள் 24 மணி நேரம் வாட்சிங்கில் இருக்கோம். அதில் இரவு நேரங்களில் வெளியில் லைட் போட்டு வச்சுருங்க. வீட்டுக்கு வெளியே மக்களுக்கு எங்களோட வனத்துறை மூலமாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தான், லைட்டு போட்டு வைங்க. இப்போ பிரகாசமான கொஞ்சம் லைட்டுகளை போட்டு வைங்க. இரவு நேரத்துக்குள்ள குழந்தைங்களை வெளியில் விட்டுறாதீங்க. யூரின் பாத்ரூம் அது இதுன்னு வெளியில் போயிடாதீங்க. யாரும் போவேணாம். தவிர்க்க முடிஞ்ச மட்டும் தவிர்த்துருங்க. வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் சிறுத்தை கால் தடம் இருப்பதாக தவறான தகவல் பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். துருவம் கிராமத்தில் இளம்பெண் உயிரிழந்த நிலையில் சிறுத்தை கால் தடம் ஊர் முழுவதும் இருப்பதாக தகவல் பரவி வருகிறது. அதனை மறுத்துள்ள ஆட்சியர் சுப்புலட்சுமி இதுவரை ஒரு இடத்தில் கூட சிறுத்தையின் கால் தடம் கண்டுபிடிக்கப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைய வேண்டாம் என, அச்சமடைய வேண்டாம் என கூறிய அவர் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.